ஸோ ஹாய் நண்பர்களே, நம்ம போன தாட்டி வந்துட்டு பேட்டரி வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டனால பேட்டரின்னு கேட்டனால நான் பேட்டரி வீடியோ போட்டிருந்தேன். ஆல்டர் காக்னெட்டோட வீடியோலையும் நிறைய பேர் வந்து ப்ரோ ஆல்டர் காக்னெட் பேஸஸ் எவல்யூஷன் பேஸ் போடுங்க 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 எத்தனை கமாண்டு. அப்போ ஆல்டர் காக்னெட் வீடியோ போட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்டர் காக்னெட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஒரே பேட்டரி வீடியோ போயிருந்தா போட்டா சொல்லுங்கப்பா. ஒரே பேட்டரி வீடியோலாம் இல்லை, இது வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கான பேட்டரி வீடியோ. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன். சும்மா வந்துட்டு கடமைக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வரல. இது ஒரு யூனிக்கான பேட்டரி வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி ஆல்டர் காக்னெட். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 4 மோடு இருக்குது ஆல்டர் காக்னெட்டுக்கு. ஸோ அதனால் வந்து இவங்க கூட நிறைய பேரை வச்சு சண்டை போடலாம். எல்லோரும் வந்து எவல்யூஷன் பேஸை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எவல்யூஷன் பேஸை மட்டும் வச்சு சண்டை போட்டோம்னா கம்மி தான். ஆனால் எவல்யூஷன் பேஸ் என்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக 3 தான். அதுலேயும் 2 தான் டக்காரட்டோமி, 1 ஃபேக்கு. ஸோ அதனால் எவல்யூஷன் பேஸ் வேணாம். எவல்யூஷன் பேஸ் வேணான்னா எவல்யூஷன் பேஸே இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. எல்லா பேபியும் உள்ளே கொண்டு வந்து அடிப்போம். இல்லை ப்ரோ புரியலை. போன பேட்டில் வீடியோவில் நீங்கள் பார்த்தவங்களும் இருப்பாங்க, நீங்கள் பார்க்காத ஒரு ஆளும் இருப்பாங்க. அது யார் ப்ரோங்க பார்க்காத ஒரு ஆள்? ஒவ்வொருத்தராக சொல்கிறேன். முதல்ல ஃபேக்கில் இருந்து போயிடுவோம். ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் இவங்க ரெண்டு பேரும் மோதனா எவன் ஜெயிப்பான்றது அந்த வீடியோவில் கூட இருந்திருக்காது. அதாவது வந்து அந்த பேட்டரி வீடியோவில் கூட நான் ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆல்டர் காக்னெட் கூட சண்டை நடந்திருக்காது. ஆல்டர் காக்னெட் கூட சண்டை போட்டது ஒரே ஒரு ஆள் தான். அது கைனடிக் சட்டும் மட்டும்தான். அதுவும் அன்பாக்சிங் வீடியோலையும் ஆல்டர் காக்னெட் கூட கைனடிக் சட்டும் தான் சண்டை போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் சண்டை போட போகிறேன். நான் வந்துட்டு இவனை வந்து இங்கே பறக்க விட்டுறேன், இங்கே வச்சிட்றேன் கைஸ். உங்களுக்கு வந்து ஆல்டர் காக்னெட்டோட ஸ்பெஷல் மூவ் தெரியும்ல, இங்கே நின்று சுற்றுவான். அதாவது இங்கே இல்லை, ஸ்டேடியம்குள்ளே. ஸோ இங்கே வந்து நான் பறக்க விட்டுறேன் ஆல்டர் காக்னெட்டாக இங்கே வச்சிட்றேன். ஒவ்வொருத்தராக சண்டை போடுவோம். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம அதுக்கான கண்டெஸ்டன்ஸை பார்த்துருவோமா? யார் அந்த கண்டெஸ்டன்ட்லாம்? ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம், பிளேடி, லூயினார். இவன் கூட இவன் தாக்கு பிடிப்பானான்றது சந்தேகம்தான். ட்ரை பண்ணி பார்ப்பேன். டேபோவிலிருந்து அடுத்து ட்ரைன் ஃபேவ்னியர், நம்மளோட மொதல் டக்கரட்டோமி பே. ஸோ அடுத்து ஆல்ரெடி இவங்களோட சண்டை போட்டு தோற்று போன நம்மளோட கைனடிக் சட்டும். இந்த வாட்டியாவது இவன் ஜெயிப்பானான்னு பார்ப்போம். நான் கைனடிக் சட்டும் ரிவெஞ்ச் இருக்கா? நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. இல்லையா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்து நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் பே, அதுவும் நியூ பின் பாக்ஸ். இதோட அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கலாம்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இவன் ஒருத்தன். மொத்தமாக 5 பேர் வர்சஸ் கைனடிக் சட்டூமோட மொத்த இதுவுமே பேலன்ஸ், அன்பேலன்ஸ், ஸ்டாமினா டைப், அதாவது ஸ்டாமினா டிரைவர், அட்டாக் டிரைவர் மோட மாற்றி போட்டு அடிப்பேன். மாற்றி முதல்ல யார் வரானா ப்ரோ, இதுக்கும் ஸ்பின் வில் யூஸ் பண்ணு ப்ரோ. அப்படிலாம் இல்லைங்க, நம்மளே சூஸ் பண்ணிடுறேன். முதல்ல வர்றது ரெக்யூமு. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஜென் பே கூட சண்டை. முதல்ல வர்றது ரெக்யூம் தான். இவங்க கூட முதல்ல சம்பவம் பண்ணி பார்ப்போம். ஒரு பேக்கும் 3 பாயிண்ட்டு. இதே வந்துட்டு ரெக்யூம் தான். ஒரு பேக்கும் 3 பாயிண்ட்டு. இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக போக போகுது நீங்களே பார்த்துக்கோங்க. சந்தோஷமாக போயிட்டு சோபாவில் உட்காருங்க, சாஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் படுத்து காலை நீட்டிக்கிட்டு பாருங்கள். பேட்டில் ரொம்ப நேரம் போகும், மாசாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி ஓகே, முதல்ல எல்லோரும் எடுத்து வச்சிடலாம். அண்டில் தென் ஸோ ஆல்ரைட். சரி ஓகே, நான் முதல்ல எதில் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ பேலன்ஸில் இருக்கிற, அதாவது அன்பேலன்ஸ் கிடையாது, நார்மலாக பேலன்ஸில் இருக்கிற ஒரு அட்டாக் மோடுக்கு மாற்றிருக்கேன். ஸோ ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா. இவன் ஸ்டாமினாவில் இருக்க ரைட் சைடுன்னு நினைக்கங்க, கரெக்டாக தெரில, இருக்கேன் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை லெஃப்ட் சைடு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி சமாளிச்சிருவான். சரி வாங்க, ஸ்பார்க்கிங்லாம் வந்துச்சார். நெத்தியடி சொல்லியடி. இறங்கிட்டான். என்னங்க ரவுண்டு போடுறான் லூயினார் மாதிரி. என்ன அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிட்டு.
நம்ம ஆள் பேலன்ஸில் இருக்கிறனால நல்லாவே ஸ்டாமினா நிற்கும். பாயிண்ட்டை யார் தட்ட போகிறான்னு தெரில. ஸோ கைஸ், ஆல்டர் காக்னைட் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வேற மாதிரி ஆல்டர் காக்னைட் வேற மாதிரி. இப்போ இவனை டிஃபென்ஸில் போடுவான், நம்ம ஆளை வந்து அட்டாக்கில் போடுவான். இது டிஃபென்ஸு, இதுதான் அட்டாக்கு. ஸோ மேலே அந்த ஸ்டேடியமில் அப்பப்போ பேட்டில் பண்ணுறப்போ ஒரு மாதிரி டிப்பில் வந்துட்டு அழுக்கு மாதிரி லைட்டாக பிடிக்கி கைஸ். இது என்னான்னு தெரில. நான் ஸ்டேடியமை க்ளீன் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வருது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நான் வந்துட்டு முதல்ல ஆர்டர் கண்ட்டை விட்டுறேன். தேடி சொல்லி அடி. இறங்கிட்டான். இவனும் அப்பர் கிரேடில் ஒரு ரவுண்டு போகிறான் பாருங்க. ஆனால் ஆல்டர் கண்ணோட வேகம் மட்டும் அதிகமாக இருக்குது. வந்துட்டாங்க கைஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்மால் பேலன்ஸு அவ்வளோ சீக்கிரமாக தள்ளாட மாட்டான். ஆனால் தள்ளாடுற மாதிரி இருக்க. என்னது இது? கமான ஆல்டராகனே டாக் பிடி. உனத்தான் ஸ்டாமினா அதிகம்ன்றாங்க. சரி ரைட்டு, ஒரு பாயிண்ட் ப்ரைஸ் அண்ட் ரைக்கும். ஸோ இப்போ இவனை டிஃபென்ஸில் போட்டுறேன். டிஃபென்ஸ் நம்ம ஆளுக்குன்னே ஒரு இது வச்சுக்கிறேன். அன்பேலன்ஸ் மோடு. இதை மாற்றுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு டைம் ஆகும் கைஸ். ஸோ கைஸ் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாக் மோடு, அதுவும் அன்பேலன்ஸ் எங்கடா தெரியுது. ஸோ அன்பேலன்ஸில் இருக்க அட்டாக் மோட் ரெட் கலர் தெரியுதா. ஸோ ஓகே, இவன் வந்துட்டு டிஃபென்ஸில் இருக்கான், அதுவும் லெஃப்ட் சைடில். வாங்க இவனையும் முதல்ல லான்ச் பண்ணிடுறேன். நான் தேடி சொல்லியடி. இறங்கியாச்சு. அன்பேலன்ஸில் இருக்க ஆல்டர் காக்னைட். ஸோ வெறியோடு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக ரெக்யூம்க்கு அடி விடுற மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஆல்டர் காக்னைட் அவ்வளோ ஸ்டாமினாவை இழந்தோன்னு நினைக்கிறேன். கேஸ் எனக்கு ஏதோ ரெக்யூம் வந்து வேறு எதுலேயும் அடித்து ரெக்யூம்க்கு ஃபுல் அட்டாக் பவர் விடாத மாதிரியே தோணுது. யார் ஜெயிப்பா? ஓ, நல்ல ஒரு ஸ்பின் பவரை கொடுத்து ரெக்யூம் மேலே ஜெயிச்சுட்டு ஸோ ரெக்யூம்க்கு 2 பாயிண்ட். இப்போது ரெக்யூம் லெஃப்ட் சைடில் மாற்றுற நேரம். எங்கடா என் டூலு? ஸோ டூல் கிடச்சிட்டு கைஸ், மாற்றிடுவோமா? ஸோ இப்போது இவன் என் மன ரைட் சைடில் சுற்றுவாப்பில். ஸோ வாங்க, ரைட் சைடில் அன்பேலன்ஸில் அவனை போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இவனை வந்துட்டு அட்டாக்குக்கு மாற்றிடுவான். சரி, ஆல்டர் காக்னைட் கமான். ஸோ இவனை வந்துட்டு நான் ஸ்டாமினாக்கு மாற்றிடுறேன். ஸோ ஆல்டர் காக்னைட் இப்போது ஸ்டாமினாவில் இருக்கார். சரி வாங்க, நெத்தியடி சோழியடி. ஸோ அட்டாக்கில் இறங்கியிருக்க ஸ்ப்ரைஸ் அண்ட் ரைக்கும், டிஃபென்ஸில் ஆனால் அன்பேலன்ஸில் இருக்கிற ஆல்டர் காக்னைட். சரி, ஸ்டாமினா நான் நிறைய வீடியோ டிஃபென்ஸ் சொல்கிறேங்க கைஸ், மன்னிச்சிருங்க, அது வந்துட்டு லைட்டாக மறதி. ஸோ இப்போ யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா ஆல்டர் காக்னைட் ஜெயிக்கும்னு நான் சொல்கிறேன், ஆனால் பட் தெரில. இது ஒரு ட்ரான்னு தான் நினைக்கேன். ட்ரா மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்மளால் ஸ்டாமினாவில் போட்டுருவோம். ஸ்டாமினா இவனை வந்துட்டு நான் அட்டாக்கில் போட்டுறேன். அட்டாக்கு சரி வாங்க போட்டலாமா? நான் தேடி சொல்லியடி. இறங்கினவனே அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு வேளையில் ஆல்டர் காக்னைட் தோட்டா போக வேண்டிதான். ஏன்னா ஆடி ஸ்ப்ரைஸ் அண்ட் ரைக்கும் 2 பாயிண்ட். ஓ கைஸ், சும்மா சொல்லக்கூடாது, சரியான அடி அந்த மாதிரி வருமா? அடிச்சால ரைக்கும் தள்ளாட ஆரம்பிச்சிட்டு. ஸோ கைஸ், ஸோ இதில் ஜெயிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்யூம். ஸோ ஆல்டர் காக்னைட் டிஃபீட்டடு. சரி, நெக்ஸ்ட் யார் வரா? பிளடி லூயினோர் டெஸ்ட் பண்ணிடுவோமா? இவன் அன்பேலன்ஸில் இருக்கட்டும், அன்பேலன்ஸில் ஸ்டாமினாவில் இருக்கட்டும். ஸோ வாங்க பார்த்தாடுறா பிளடி லூயினார், விட்டுடுறா அவனை. நெத்தியடி சொல்லியடி. இறங்கிட்டான். ஓ சரியான ஸ்ட்ரைக்கு, மொதல் ஸ்ட்ரைக்கு. எப்பா நல்ல வேலை அப்புறம் அடி ரைடு போய்ட்டுருக்கா, வந்து அடிச்சான்னா தாக்க முடியாது. கேஸ் எனக்கு ஆல்டர் காக்னைட் ரொம்ப பிடிக்கும், அதான் எனக்குள்ள பயமே.
இது அன்பேலன்ஸ்டாக இருக்கனால பெருசாக ஸ்டாமினா எதிர்பார்க்க முடியாது. முதல்ல யார் கீழே விட போகிறா? முதல்ல கீழே விழுந்தது ஆல்டர் காக்னைட். ஸோ இருங்க, நான் வந்துட்டு இப்போது நம்மளால் பேலன்ஸுக்கு மாற்றிடுறேன். லூயினார்கிட்டலாம் பேலன்ஸில் இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். என்னங்க ஒரு பேட்டில் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே கைஸ், பேலன்ஸில் போட்டாச்சு. ஸோ அவங்க இப்போ பேட்டில் பண்ணிடுவோமா? நான் தேடி சொல்லியடி, நான் தேடி சொல்லியடி. ஓ ஓ சரியான அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஆள் பேலன்ஸில் இருக்காங்க, எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். 360லையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆல்டர் தள்ளாட ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி. லூயினார் விழுற மாதிரி இருக்குது. முதல்ல விழுந்தது பார்த்தீங்கன்னா லூயினார், ஒரே ஒரு கிளிக்கு. ஸோ இவனுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இவனை அட்டாக்ல போட்டுறாங்க கைஸ். இனிமேல் தான் நம்ம ஆட முழு திறமையை பார்க்க போகிறீங்க. லூயினாரை எப்படி பறக்க விட்றான்னு மட்டும் பாருங்கள். இறங்குவோம், நாங்கள் கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனான்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இறங்கி ஆடுறா ஆல்டர் காக்னைட், உன்னால் முடியும், அவனை விடாத. எத்தனை பேர் புரட்டி புரட்டி அடிச்சிருப்பான். கைஸ் இறங்கி ஆடுறா ஆல்டர் காக்னைட், உன்னால முடியும். எத்தனை நான் வரவன் பொருள் எத்தனை வராமல் வீல் சேர் எத்தனை தானா அதில் உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சு தான் நான் கையில் பொருள் கொடுத்தேன். புடிங்க மாதிரி போறாரு. கைஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, டிரைவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நம்ம லூயினாரை பஸ்ட்டு பண்ண ஒரு எட்றவனை ஒரே ஒரு கிளிக்கு. நம்ம லூயினார் இது வரைக்கும் பர்ஸ்ட் ஆனதே கிடையாது யார்கிட்டையும் எவன்கிட்டையும். டர்போபே அடித்து கூட நம்ம ஆளை அசராமல் நின்னான். அடிச்சா அடி அந்த மாதிரி வருமா? கத்த பறக்குது போங்க கெய்ஸ். மாதிரியா லூயினார் பிளடி லூயினார் பர்ஸ்ட் பண்ணியிருக்கு. பிளடி லூயினார் பர்ஸ்ட் ஆகிருக்கு. இதில் ஜெயிச்சது ஆல்டர் காக்னைட் 3-1 அப்படின்ற விதத்தில் வந்து ஆல்டர் காக்னைட் போஸ் ஃபினிஷ் கொடுத்து ஜெயிச்சுட்டு. ஸோ கைஸ் எனக்கு இப்போ தான் ஆல்டர் காக்னைட்டை பார்த்தாலே பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி ரைட்டு, இவன் தோத்துட்டான், இவனை தூக்கி எங்கே போடு. ஸோ ஓகே, அடுத்து வர்றது யார்? கைனடிக் சட்டூம். ஸோ அப்படியே இருக்கட்டும், ஒரு பேலன்ஸில் இருக்க அட்டாக்கு. சட்டூம் வந்துட்டு டிஃபென்ஸ் தானே, ஃபுல்லாக அட்டாக்லேயே தான் இறங்க போகிறான். நெத்தியடி சொல்லியடி. நம்மளால் அப்பர் கிரேடில் ஏறி ரைடு போக ஆரம்பிச்சிட்டான். ஸ்டாமினா குறைஞ்சிரும். அடுத்த வாட்டி அன்பேலன்ஸில் இறங்குவோம். ஆனால் ரொம்ப நேரமாக மட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பெரிய விஷயம் என்னென்னா, கைனடிக் சட்டூம் வந்து இது ரிவெஞ்சு கொடுக்குமா இல்லை ஆல்டர் காக்னைட் ஜெயிக்குமா? கைனடிக் சட்டூமுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான் கடைசி நேரத்தில். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அன்பேலன்ஸில் இருக்க அட்டாக் டைப். ஆல்ரெடி கைனடிக் சட்டூம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நெத்தியடி சொல்லியடி. ஓ நல்ல ஒரு அடி நடந்துகிட்டு இருக்கு. ஓ லூயினாரை அடித்த மாதிரி அதே அடி இங்கே கைனடிக் சட்டூமுக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கைனடிக் சட்டூம் சீக்கிரமாக படுத்துருன்னு நினைக்கிறேன், சொன்னேன்ல. ஸோ ஆல்டர் காக்னைட்டுக்கு ஒரு பாயிண்ட். ஓ ரெண்டு கிளிக் கைஸ். இங்கே என்ன, இங்கேயும் 2 கிளிக்கு. ஸோ ஆல்டர் காக்னைட்டுக்கு சாதையான அடி அடிச்சிருக்கு. ஸோ கைனடிக் சட்டூமுக்கு ஒரு பாயிண்ட், ஆல்டர் காக்னைட்டுக்கு 1. ஸோ 2 பேரும் ஈவனாக இருக்காங்க. ஸோ நான் இவனை வந்துட்டு ஸ்டாமினாவில் போட்டுறேன். வாங்க இப்போ இவனை விட்ருவோம். தேடி சொல்லியடி. நம்மளால் ஸ்டாமினாவில் இறங்கிட்டான். ஓ கைஸ் இங்கே சரியான அடி. ரோலர் டிஃபென்ஸ் நம்மளால் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கமான் கைனடிக் சட்டூம், ரிவெஞ்சு கூட அவனுக்கு. இப்போது கைனடிக் சட்டூம் ரிவெஞ்சு கொடுக்குமா இல்லை ஆல்டர் காக்னைட்டு ஒரு பாயிண்ட்டை தூக்குமா? ஸோ கைஸ் கைனடிக் சட்டூம் ரிவெஞ்சு கொடுத்துட்டு ஸோ 2-1 அப்படின்ற முறையில் நம்மளோட ஆல்டர் காக்னைட் ஒரு பாயிண்ட்டை இழந்திருக்கு. ஸோ அதனால் இவனை பேலன்ஸுக்கு மாற்றி அட்டாக்குகளை போட போகிறேன். பேலன்ஸில் இருக்க அட்டாக் டைப்பை தோக்கடிக்கின்றது அவ்வளோ சின்ன விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது.
நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ ஸ்டாமினா யூஸ் பண்ணால் அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அட்டாக்கில் இருக்க இடத்த மாஸ்டர் பண்ணணும் கைஸ், அதுக்காக வேண்டின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, இதே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மொக்க போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பட் உண்மையிலேயே அதான் உண்மை. வாவ். ஏன்னா வந்துட்டு ஸ்டாமினாவில் போட்டால் ஈஸி கரண்ட் செட்டு ஜெயிச்சிருவான், ஆனால் அட்டாக்கில் போட்டு ஜெயிக்கணும், அதான் நல்ல விஷயம். ஓகே, நெச்சடி சொல்லியடி. ஓ மிஸ் ஆகிட்டான் ஆல்ரெடி கைஸ். கைனடிக் செட்டும் ஒரு அட்டாக்ல மிஸ் ஆகிட்டு, ஆனால் இப்போது நல்ல ஒரு அட்டாக் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச கைனடிக் செட்டும் தான் முதல்ல விழுன்னு நினைக்கேன். ஆல்ரெடி இங்கே 2க்கு 1 இருக்குது. இப்போ மட்டும் ஆல்ரெடி தோத்துட்டு இது கைனடிக் செட்டும் ஜெயிச்சிருவான், ரிவெஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ முதல்ல விழுந்தது கைனடிக் செட்டும். 2க்கு 2 அப்படின்ற முறையில் இப்போ இங்கே வந்துட்டு கைனடிக் செட்டும் ஆல்டர்னேட் வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்ல, என்னடா சொல்ல, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. வாங்க தேடி சொல்லிடி. ஓ கைஸ், இந்த லான்ச் தப்பாயிட்டு. நானே என் கையை வச்சு ஒரு ஸ்டிக்கரை உரிச்சிட்டேன். கையை உள்ள விட்டா ஸ்டிக்கர் உறிஞ்சிட்டு. தேடி சொல்லியடி. ஆல்டர்னேட் சென்டர் எடுக்காமல் என்ன திடீர்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓ கைஸ், சரியான அட்டாக்கு. ரோலர் டிஃபென்ஸ் இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இல்லை கைனடிக் லூப்பு. கைஸ், ஆல்டர்னேட் தோத்துட்டு 2க்குன்ற முறையில் கைனடிக் சட்டும் ஆல்டர்னேட்டுக்கு ரிவெஞ்சு கொடுத்து கைனடிக் சட்டும் ஜெயிச்சிட்டு. பரவாயில்ல ஆல்டர்னேட், நீ லூயினாரை போஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், தளர விடாத. அடுத்து வர்றது ட்ரைன் ஃபேஃப்னியர். ஹேண்ட் ஸ்பின் பண்ணுவோமா கைஸ், அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ. நீங்கள் நினைப்பீங்க ஹேண்ட் ஸ்பின் வீடியோ போடு ப்ரோ, ஹேண்ட் ஸ்பின் வீடியோ போடு அப்படின்னு. அதுக்கெலாம் தனியாக ஒரு வீடியோவில் போடுவேன். அது வரைக்கும் ஹேண்ட் ஸ்பின்னே கிடையாது. ஹேண்ட் ஸ்பின் எதிர்பார்க்கவே கூடாது. ஓகே, ஸோ வாங்க தேடி சொல்லியடி. ஓ அட்டாக் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டு. ஓ சரியான ஸ்ட்ரைக் கைஸ். ஆல்டர்னேட் பர்ஸ்ட் ஆகாத ஸ்டாமினாவை இழுத்து பிடி கைஸ். நான் பேலன்ஸில் ஸ்டாமினாவில் போட்டிருக்கேன். ஆல்டர்னேட்டுக்கு இந்த மோட்டில் தான் சரியான ஸ்டாமினா இருக்கும். அப்படி நம்ம ஃபேஃப்னர் தோக்கடிக்குதா இல்லைனா நம்ம ஆல்டர்னேட் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். ஆனால் ஃபேஃப்னர் ஒரு அல்டிமேட் ஸ்டாமினா டைப், அது வேறு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஆல்டர்னேட் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓ ஃபேஃப்னர் 2 கிளிக் பண்ணியிருக்கு. வேற மாதிரி ஃபேஃப்னருக்கு 1 கிளிக் தான். சரி ரைட்டு, நான் வந்துட்டு அட்டாக்கில் போடுறேன். ஸோ ஆல்ரெடி ஃபேஃப்னர் ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ பார்ப்போம். தேடி சொல்லியடி. ஸோ கைஸ், லான்ச் பண்ணியாச்சு. நம்ம ஃபேஃப்னர் அவுட்டர் ரிங்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆல்டர்னேட் இன்னும் அடிக்கவே இல்லை. ஃபேஃப்னர் எல்லா அட்டாக்லேருந்து டாஷ் பண்ணிருக்கு ஈஸியாக. ஓ 2 அடி தான் விழுந்திருக்கு, மற்றபடி எந்த ஒரு அடியும் விழலை. ஆனால் ஆல்டர்னேட் ஒரு அடியும் கொஞ்சம் நல்லாவே விழுது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஒரு அடியும் கொஞ்சம் நல்லாவே விழுது. ஸ்ட்ரைக் பவர் இருக்குது நல்லா ஆல்டர்னேட்டுக்கு. ஸோ ஃபேஃப்னர் ஸ்டாமினா பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு இந்த மாதிரி முடிஞ்சு. நம்ம பேலன்ஸில் போடுவோம். இன்னும் 1 பாயிண்ட் தான் மிச்சம் இருக்குது. அந்த 1 பாயிண்ட்டை ஆல்டர்னேட் எடுக்கலைன்னா தோற்றுருவான். விட்டு கொடுக்காத ஆல்டர்னேட். என்ன கைஸ், ஃப்ரேம் அவரப்போது, ஒரு நிமிஷம் மாட்டிட்டேன். விட்டு கொடுக்காத மாமே, விட்டு கொடுக்காதடா. வாங்க. ஸோ இவனை லான்ச் பண்ணிடுவோமா. முதல்ல என்ன மோடில் இருக்குன்னு பார்ப்போம். அட்டாக் அன்பேலன்ஸில் இருக்க அட்டாக்கு. சொல்லியடி. ஸோ இறங்கினோடனே ஒரு அட்டாக் நடந்துட்டு. ஓ ஃபேஃப்னருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ், எனக்கு கேட்டால் ஃபேஃப்னர் தோத்தாலும் தோற்றும் போலே. ஆனால் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுன்றது உண்மை, அதனால் தோக்க வாய்ப்பு கிடையாது. பார்த்தாக்கி அன்பேலன்ஸில் இருக்க அட்டாக், அதனால் ஸோ ஸ்டாமினா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆல்டர்னேட்டு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்களா கைஸ், ட்ரைன் ஃபேஃப்னியர் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டு இவங்க 3 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணது நம்மளோட பீஸ்ட் பெஹாமத், அதாவது பீஸ்ட் பெட்டர் மாத்.
அன்பேலன்ஸில் இருக்க அட்டாக் டைப் அதை ஸ்டாமினாவை மாற்றிடுவோம். அன்டில் தென் ஓகே ஸ்டாமினா மாற்றியாச்சு. அதனால் முதல்ல எவனையும் லான்ச் பண்ணிடுவோம். மெத்தி அடி சொல்லி அடி. இல்லை லான்ச் ஃபார்ம் தப்பாயிட்டு. ஃபார்ம் மிஸ்டேக் அண்டு என்ன கைஸ் ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அல்ட்ராகனேட்டோட பிளாஸ்டிக்கா? ஃப்ரேமில் இருந்து விழுந்திருக்கா? ஆமாம் ஃப்ரேம்லேருந்து கைஸ் லைட்டாக ஃப்ரேமில் ஒரு சின்ன அடி விழுந்திருக்கு. ஸோ எத்தனை பேர்த்துக்கு தெரியுது? சரி ரைட்டு நம்ம லான்ச் பண்ணிடுவோமா? நெத்தியடி சொல்லி அடி. ஸோ ஸ்டாமினாவில் இருக்குது. நெத்தியடி சொல்லி அடி. இறங்கிட்டாண்டா மோட்டாரு மின்னல் வீரன் காட்டாரு மோட்டாரு. ஸோ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் நம்மளாலும் ஸ்லோவாயிட்டான் கேஸ், நல்லா ஸ்லோவாயிட்டான். அவ்வளோதான், ஒரு கிளிக்கு கூட இல்லை. ஆல்ட்ராகனேட்டுக்கும் அதே தான். ஸோ ஆல்ட்ராகனேட்டை முதல்ல வந்து அட்டாக்கில் போட்டுருவோம். இந்த வாட்டி ஆல்ட்ராகனேட் அட்டாக்கில் இறங்குது. நெத்தியடி சொல்லியடி. காட்டாறு வந்துக்கிட்டு இருக்குன்னு தான்டா சொன்னேன். சரி ரைட்டு, இந்த பேட்டில் விட்டுரு, நம்ம அடுத்த பேட்டில் பார்த்துக்குவோம். நெத்தியடி சொல்லியடி. ஸோ கைஸ் காட்டாறு வந்துக்கிட்டு இருக்கு. கமாண்ட்ரா காட்டாறு. ஸோ காட்டாருக்கும் மோட்டாருக்கும் சண்டை. என்னடா ஸோ வேர்ஸ்ட் ஆகல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆல்ட்ராகனேட்டும் தான் அன்பேலன்ஸ்டை போட்டு நம்ம ஆனால் ஈஸியாக தோக்கடிச்சிட்டான். ஸோ இன்னும் ஒரே ஒரு பேட்டில், லாஸ்ட் பேட்டில். ஏன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? நெத்தியடி சொல்லியடி. காட்டாறு வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். காட்டாறு மோதிய தருணங்கள். என்னன்னா ஒரு கிளிக் தான். இப்போ வர நம்ம பீஸ்ட் பெகாமத் வர பர்ஸ்ட் ஆகிறதே இல்லை. ஸோ பீஸ்ட் பெகாமத்துக்காக ஒரே ஒரு சான்ஸ். அது எப்படி கைஸ், எல்லாத்துக்குமே நம்ம வந்து சான்ஸ் கொடுப்போம். மற்றவங்களாம் எவல்யூஷன் பேஸ், டர்போ பேஸ், அதனால் 2 பாயிண்ட்டோடு முடிச்சுக்கிட்டோம். ஆனால் இது நம்ம பீஸ்ட் மெகாபத் கைஸ், நம்ம பயடா அவன். அந்த மாதிரி நம்ம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னா எப்படி? அவனும் எவால்வாக வேண்டாமா? என்ன ப்ரோ எவால்வுன்ற இல்லை புரியாது கைஸ். நம்ம வந்துட்டு இதுலேயே அட்டாக் மோடில் போட்டுறேன். நெத்தியடி சொல்லியடி. ஓ சரியான அட்டாக். ஒரே ஒரு அட்டாக் சின்னதாக நடந்துச்சு, ஆனால் அது பலமாக இருந்துச்சு. இப்போ 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளால் ஸ்டாமினா இது பேலன்ஸில் இருக்கிறனால நல்லா மெயின்டைன் பண்ணுறான். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போவும் 2 கிளிக் தான் விட்டா நம்ம இங்கே இருந்தால் பீஸ்ட் பெகாமத் ஒரு கிளிக் ஆனால் பர்ஸ் ஃபினிஷ். ஆல்ட்ராகனேட்டே ஒரு பர்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு கிளிக்கு. ஆல்ட்ராகனேட்டே ஒரு கிளிக் பண்ணியிருக்கானா, நீ பெரிய ஆட்டக்காரன் தான்டா. ஆனால் அதுக்காகலாம் ஆல்ட்ராகனேட்டை அடிச்சிட முடியாது. ஸோ ஓகே, ஆல்ட்ராகனேட் டிஃபீட் பண்ணது இவனையும். பர்ஸ் ஃபினிஷ் லூயினாரை பர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கான் இவனையும் தான். மற்ற 3 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. இதான் இந்த ஜெயித்த 3 பேர். ஆனால் இதில் வந்து இவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு தெரியும். ஆனால் இவன் ஜெயிப்பான்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கைனட்டிக் சட்டும் இப்படி ஒரு ரிவெஞ்சு கொடுக்குன்றதை நான் எதிர்பார்க்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஸ்டாமினா டைப்பில் போட்டு தான் ஜெயிச்சிருப்பான்டா ஆல்ட்ராகனேட். ஏன்டா அப்படி பண்ணேன், ஏன்டா ஏமாத்தினேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து அட்டாக்ல ஆடுறதாங்க ஜாலியாக இருக்கும், அதான் உண்மை. ஒரு டிஃபென்ஸ் டைப்புக்கு ஏற்ற ஸ்டாமினாவில் போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்டாக்ல போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அட்டாக்ல போனதுனால நம்ம கைனட்டிக் சட்டும் ஜெயிச்சிட்டான். ஓகே, இந்த 3 பேர் ஜெயிச்சது. ஆனால் இதில் கேவலமாக தோற்றுது நம்ம லூயினார். ஏன்னா ஆல்ட்ராகனேட் யாரையுமே பர்ஸ் பண்ணல. ஈவன் ஃபஸ்ட் ஜென் பேஸை கூட நல்லா சண்டை போட்டானே தவிர பர்ஸ் பண்ணல. ஏன்னா நான் ஸ்டாமினாவில் போடல. மேபி ஸ்டாமினாவில் போட்டு தான் பர்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஸ்டாமினாவில் போடல. அதனால் வந்து ஆல்ட்ராகனேட், அதனால் வந்து நம்ம பீஸ்ட் பெகாமத்தோட பர்ஸ்ட் ஆகலை. பர்ஸ்ட் ஆனது இவன் ஒருத்தன் மட்டும் தான். பெரிய புளுத்தி மாதிரி ஓடி போய் அவனை போய் அடித்தான். அடியில் ரிவெஞ்சு இந்த நம்ம யார்
அந்த ஒரு சீன் வரும்ல கைஸ், அப்படியே லெஃப்ட்டில் வாங்கி ரைட்டில் கொடுக்கணும். அப்படியே அந்த பஞ்சை லெஃப்ட்டில் வாங்கி அப்படியே ரைட்டில் நம்ம ஒரு பஞ்சு கொடுக்கணும். அதில் அவங்க ஏத்தாப்பில் இருக்க அவன் கதி கலங்கி போகணும். அந்த மாதிரி இவன் கொடுத்ததை லெஃப்ட் சைடில் இவன் கொடுத்ததை வாங்கி ரைட் சைடில் அவன் வாயில் வங்கார்னு ஒன்று கொடுத்து பர்ஸ் பண்ணிட்டான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை.